அதாவது ஒரு பொருள் மேல எப்ப விசை செயல்படுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதே சமயத்துல நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறது முழுக்க முழுக்க தொலைவு இடப்பெயர்ச்சி. தொலைவுனா என்ன, இடப்பெயர்ச்சினா என்ன, திசைவேகம், வேகம், சீரான திசைவேகம், சீரற்ற திசைவேகம், வேகம் கொடுத்தா எப்படி நம்ம கடந்த தொலைவு கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி நேரமும் கடந்த தொலைவு கொடுத்துட்டா திசைவேகம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் போன கிளாஸ் சொன்னோம். இருந்தாலும் ஒரு தடவை நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, தொலைவு அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. போன தடவை சொல்லியிருப்பேன். தொலைவு தொலைவு அப்படிங்கிறது என்ன? இரண்டு புள்ளிகளுக்கு இடையே ஆன உண்மையான நீளம், அதை தான் நம்ம தொலைவு அப்படின்னு சொன்னோம். இடப்பெயர்ச்சி அப்படின்னா வந்து மிக குறுகிய தொலைவு. இப்ப இதுல பாருங்க, இதுல ஏ அண்ட் பி ரெண்டு புள்ளிகளுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து மிக சின்னதா இருக்குது, 5 கிலோமீட்டர். இதை தவிர நம்ம குறுகிய பாதையில போகவே முடியாது. அப்ப எந்த பாதை சீக்கிரமா நம்ம ரீச் ஆகுறோமோ, நேர்கோட்டு பாதை, இது வந்து நேர்கோட்டு பாதையா இருக்கும். தொலைவு வந்து வளைவு பாதையா இருக்கும். அதே சமயத்துல இடப்பெயர்ச்சி வந்து பாத்துக்கோங்க, இதுதான் இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி அதாவது நம்ம என்ன சொல்லலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கிலீஷ்ல சொல்லும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட். இது வந்து தொலைவு, டிஸ்டன்ஸ். தொலைவும் இடப்பெயர்ச்சி ஒன்று அல்ல அப்படிங்கிற விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இது பாருங்க, குறுகிய தொலைவுல போய்க்கலாம். அதே மாதிரி இடப்பெயர்ச்சிக்கு வந்து திசை தேவைப்படுது, அதாவது டைரக்ஷன் தேவைப்படுது. உங்களுக்கு டிஸ்டன்ஸ்க்கு டைரக்ஷன் தேவைப்படாது. டைரக்ஷன் தேவைப்படாது. இதுக்குதான் டைரக்ஷன் வந்து தேவைப்படும், இதுக்கு டைரக்ஷன் வந்து தேவைப்படாது. அதனால இடப்பெயர்ச்சி அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இங்கிலீஷ்லயும் வெக்டார் தான், தமிழ்லயும் வெக்டார் தான். டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலார் அப்படின்னா திசையிலி, திசை திசை இல்லாம எண் மதிப்பு மட்டும் கொண்டது. எண் மதிப்பு மட்டும் கொண்டது, ஒரு வேல்யூ, நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் இருக்கும். நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் இருக்கும். சரி, ஏதாவது ஒரு வெக்டார் குவான்டிட்டி ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். வெக்டார் குவான்டிட்டி, வெக்டார் குவான்டிட்டி விசை F equal to ma. ஏன் அப்படின்னா இது வந்து முடுக்கம், அதாவது ஆக்சலரேஷன். ஏனா முடுக்கம், ஆக்சலரேஷன். அப்போ இது என்னது? F is equal to ma விசை. அப்ப இதுக்கு திசை தேவைப்படும் தானே, அப்ப விசைக்கு திசை தேவைப்படும். நேரம், நேரம் நம்ம கடிகாரத்தை பாக்குறோம் இல்லையா, நேரம் 5 மணி, அவ்வளவுதான். இதுல எங்காவது திசை ஏதாவது இருக்குதா? இல்ல. வேகம் 2 கிலோமீட்டர் பர் மணி ஸ்பீடு, அவ்வளவுதான். ஆனா அதுவே திசை வேகம் அப்படின்னா 2 கிலோமீட்டர் பர் செகண்ட் இன் நார்த் டைரக்ஷன், வடக்கு திசை நோக்கி 2 கிலோமீட்டர் பர் மணி வேகத்தில் செல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ தொலைவு என்பது என்னது? நம்ம ஸ்கேலார் குவான்டிட்டி. இடப்பெயர்ச்சி என்பது வெக்டார் குவான்டிட்டி. சரி, திசைவேகம் இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம போடுறோம் அப்படின்னு பார்க்கலாம். போன கிளாஸ்ல திசைவேகம் பார்த்திருப்போம், வேகம் பார்த்திருப்போம். என்னடா மிஸ் இதை திருப்பி திருப்பி சொல்றாங்கன்னா, இதுல இருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்டே இருக்கிறாங்க. இது இடப்பெயர்ச்சின்னு தான் சொல்லணும். இதே நம்ம என்னன்னு சொல்லணும்? தொலைவு அப்படின்னு சொல்லணும். டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். டிஸ்டன்ஸ் பை டைம், நேரம். இது வந்து இடப்பெயர்ச்சி பை நேரம். ஓகே. ஆக்சலரேஷன் சொன்னோம் இல்லையா? ஆக்சலரேஷன், ஆக்சலரேஷன் அப்படின்னா என்ன? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். முடுக்கம். முடுக்கத்தை, வெலாசிட்டினா என்ன? திசைவேகம் தானே. அப்போ திசைவேக மாறுபாட்டு வீதம். வீதம் அப்படிங்கிறது டைம் கீழே இருக்குது பார்த்துக்கோங்க, அதனாலதான் இது வீதம் வீதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் பார்த்துக்கலாம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னா தொலைவு மாறுபாட்டு வீதம். தொலைவு மாறுபாட்டு வீதம். தொலைவு மாறுபாட்டு வீதம் என்ன? திசைவேகம்.
இது இடப்பெயர்ச்சி மாறுபாட்டு வீதம் கூட சொல்லிக்கலாம். ஓகே, தொலைவு மாறுபாட்டு வீதம் திசைவேகம். திசைவேக மாறுபாட்டு வீதம், திசைவேக மாறுபாட்டு வீதம் முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் என்ன? வெலாசிட்டி. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆக்சலரேஷன், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி என்னது? ஆக்சலரேஷன். இது வந்து ஆக்சலரேஷன், இது வந்து வெலாசிட்டி. இப்ப கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட்டை மாத்த நீங்க கத்துக்கணும். சாதாரணமா நம்ம என்ன பண்ணுவோம், கிலோமீட்டர் பர் மணில தான், கிலோமீட்டர் பர் மணில கொடுத்துருந்தாங்கன்னா ஒருவேளை நம்ம மீட்டர் பர் வினாடிக்கு மாத்தணும் அப்படின்னா 5/880 மல்டிப்ளை பண்ணிக்கணும், ஆர் 0.277 மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதே வந்து ஸ்பீடு கால்குலேஷனுக்கு வந்து 0.277 நம்ம பயன்படுத்தணும். இதைய 7th புக்ல புக் பேக் ப்ராப்ளம்ஸ்ல கொடுத்துருக்காங்க. கிலோமீட்டர் பர் மணியை எப்படி நம்ம மீட்டர் பர் வினாடியா நம்ம மாத்துறது அப்படிங்கிற விஷயம். ஆனா எக்ஸாம் ஹால்ல நம்ம போட்டுட்டு இருந்தோம்னா லேட் ஆயிரும். அதனால நம்ம என்ன பண்ண மாட்டோம், இது அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? இப்ப பாருங்க, இப்ப கண்டிப்பா தொலைவு இடப்பெயர்ச்சி என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இப்ப பாருங்க, இது வந்து 120 கிலோமீட்டர். இது தொலைவா இடப்பெயர்ச்சியா? கண்டிப்பா இது என்னதான், இது என்னதான் அது? இது வந்து தொலைவு, இது வந்து இடப்பெயர்ச்சி, இது டிஸ்டன்ஸ், இது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா? அதுதான் ஃபுல்லா அந்த புக் ஃபுல்லா கொடுத்து வச்சுக்கிறாங்க. நான் உங்களுக்கு வந்து இது ஒரு வீடியோ லிங்க் வந்து ஷேர் பண்றேன். அதை ஒரு நிமிஷம் நீங்க நல்லா பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா இந்த டிஸ்டன்ஸ்ல எந்த ப்ராப்ளம்ஸுமே இனிமேல் வராது பார்த்துக்கோங்க. இதுல நாட்டிக்கல் மைல்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிற இந்த வேல்யூ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 1.852 கிலோமீட்டர், அதாவது 1.25 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டருக்கு நியர்பை என்னது நாட்டிக்கல் மைல். இந்த நாட்டிக்கல் மைல் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, பாருங்க, விமானம் மற்றும் கப்பல், வானத்துல பறக்கிறது, தண்ணியில போறது, இது ரெண்டோட வேகத்தை வந்து அளவிடுறதுக்காக பயன்படுத்தப்படுறது. ஓகே, நாட், இது வந்து நாட் 1.852 அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். 1.852ங்கிற வேலையை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஒரு அடி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு அடி நியர்லி 30 சென்டிமீட்டர் வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி இதை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். நியர்லி 2 கிலோமீட்டர் வரும். ஆனா 1.852 அப்படிங்கறத நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்ப நான் சொல்லியிருக்கேன் முதலியே வேகம்னா என்ன, திசை வேகம்னா என்ன. இப்ப உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் பாருங்க. வேகம் அப்படிங்கிறது தொலைவு உபை காலம், இதோட அலகும் மீட்டர் பர் வினாடி தான், இதோட அலகும் மீட்டர் பர் வினாடி தான், திசை வேகத்தோட அலகும் மீட்டர் பர் வினாடி தான். இது நம்ம இதுவும் சீரான வேகம், சீரான திசை வேகம், சீரற்ற திசை வேகம் எல்லாம் பிரிக்கலாம். சீரான வேகம்னா சமகால இடைவெளியில சம தூரங்களை கடக்கிறது. இப்போ இங்கிருந்து இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் சி, இதுக்கு 1 கிலோமீட்டர், இதுக்கு 1 கிலோமீட்டர் அப்படின்னா இது 1 மணி நேரத்துல கடக்குது அப்படின்னா அடுத்த 1 மணி நேரத்தை இதுல கடந்துரும். அப்படிதான் சீரான வேகம். சீரற்ற வேகம்னு தெரியலையா, ஒரு குறிப்பிட்ட கால அளவுல வெவ்வேறு அளவுன்னு கிடைக்கிறது. முதல் 1 மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாமே, இரண்டாவது 1 மணி நேரத்துக்கு 100 கிலோமீட்டர், மூன்றாவது 1 மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர், டிபெண்ட்ஸ் ஆன் த கிரௌட், இந்த ரோடு. அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம் சீரற்ற திசை வேகம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, 5/18. ஒரு கிலோமீட்டர் பர் மணியை நம்ம மீட்டர் பர் வினாடிக்கு மாத்தணும் அப்படின்னா 5/18 மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளவுதான். 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர் தானே, 1 மணி நேரம் அப்படிங்கிறது 360, 3600 வினாடி தானே. அப்ப 2 டிவைட் பண்ணதான் 5/18. சிம்பிளா நம்ம இதை எப்படி நான் வச்சுக்கலாம், 0.277 மல்டிப்ளை பண்ணி எழுதிட வேண்டியதான் வரக்கூடிய வேல்யூவை. சரிங்களா? சும்மா இந்த வேகமெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ஒன் டைம் யூ கேன் கோ த்ரூ இட். அது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஃபாலோ பண்றது கஷ்டமா இருக்குதா இல்ல ஓரளவுக்கு ஈஸியா இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு பைலிங்குவல்ல சொல்றேன் பார்த்துக்கோங்க. இப்பதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், அதுக்கப்புறம் நாட்டிக்கல் மைல், இதுவும் நாட்டிக்கல் மைல் தான். நாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 1.852 கிலோமீட்டர். ஸ்பீட்னா என்ன, வெலாசிட்டினா என்ன, கன்வெர்ட் பண்றதுக்கு 5/18 மல்டிப்ளை பண்ணணும். யூனிஃபார்ம் வெலாசிட்டிக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டிக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இனிமேல் தான் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் பார்த்துக்கோங்க. ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்டிருக்காங்களா, சராசரி திசை வேகம் எப்படி கண்டுபிடிக்கிறது, சராசரி திசை வேகம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதுல நான் தமிழ்ல சொல்றேன் கேளுங்க. ஒரு கார் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இங்க இருக்கு,
அப்புறம் 5 கிலோமீட்டர் வந்து இப்படி போகுது. அதாவது என்ன திசை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. கிழக்கு திசை நோக்கி பயணம் செய்கிறது. மறுபடியும் திரும்பி இங்க பாருங்க, இதுதான் கீவேர்டு. மறுபடியும் திரும்பி அது என்ன பண்ணுது, 7 கிலோமீட்டர் தொலைவுக்கு இப்படி திரும்பி போகுது. அப்படி திரும்பி போகும் பொழுது ஆப்போசிட்ல திரும்பும் பொழுது கண்டிப்பா நம்ம கழிக்கணும் தானே, அந்த வேல்யூ கழிச்சு தான் ஆகணும். இங்க போட்டிருக்காங்க பாருங்க. 5 ஆவரேஜ் ஸ்பீட் இது 5 - 7. இப்ப நம்ம என்ன பண்றோம், வெலாசிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக we have to consider the direction also. திசையையும் நம்ம கணக்கில எடுத்துக்கணும். அதனால தான் 5 - 7 by 0.2. 0.2 அப்படிங்கிறது டைம். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்கல்ல, கொஸ்டின்லயே கொடுத்து வச்சிருக்காங்க. ஒரு மகிழுந்து வந்து என்ன பண்ணுது, ஒரு காரு 5 கிலோமீட்டர் வந்து ஈஸ்ட் பார்த்து போகுது. மறுபடியும் திரும்பி என்ன பண்ணுது, வெஸ்ட் பார்த்து 7 கிலோமீட்டர் போகுது. எவ்வளவு நேரத்துல நிறைவு செய்யுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. 0.2 மணி நேரத்துல பயணம் செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது கிலோமீட்டர் பர் மணி. ஓகே, இது கிலோமீட்டர்லயும் மணிலையும் கொடுத்துருக்காங்க. அது திரும்பி போறதுனால மைனஸ் போட்டுக்கணும். ஒரே திசையில போச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல பிளஸ் தான் வந்திருக்கும். சப்போஸ் கிழக்கு நோக்கி போகுது, இதானே கிழக்கு நோக்கி போகுது, மறுபடியும் தெற்கு நோக்கி போகுது, மறுபடியும் வடக்கு நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இதுக்கெல்லாம் பிளஸ் தான் போட்டுட்டு வருவோம். இப்படி போகும்போது மைனஸ், இப்படி வரும்பொழுது பிளஸ், இப்படி போகும்போது பிளஸ், மறுபடியும் இப்படி திரும்பி வந்துச்சுன்னா மைனஸ். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டு சராசரி வேகம் கண்டுபிடிக்கணும். இதுல சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் கொடுத்து வச்சிருக்காங்க. -10 கிலோமீட்டர் பர் மணி. இதை நம்ம என்ன பண்றோம், ஸ்ட்ரைக் அவுட் பண்றோம். 2/0.2 என்னது, 2/2 × 10⁻⁻. எப்பவுமே பவர்ல மாத்தி பழகிட்டீங்கன்னா ஈஸி. இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை வராது, பவர்ல மாத்தி பழகிக்கணும். அப்ப 2/2 கேன்சல் ஆயிருமா, அந்த 10⁻⁻1 மேல வச்சுட்டா +1. அப்ப 10 கிலோமீட்டர் பர் மணி. இதை வந்து நம்ம ஹார்ல, அத மீட்டர் பர் வினாடியில மாத்தணும். அப்ப 5/8 மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, 5/8 மல்டிப்ளை பண்ணும்போது பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா 0.277 சொன்னேன் இல்லையா, அதை 10 மல்டிப்ளை பண்ணுங்க. 2 10 மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல நம்ம எழுதிக்கணும். ஓகேவா, 10 கிலோமீட்டர் பர் மணி இருக்குது. அப்ப 10 கிலோமீட்டர் பர் மணியை -10 × 0.277. அப்போ ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோவுக்கு இது ஜீரோ அடிபட்டு போயிடும். அப்போ ஒரு புள்ளி மட்டும் நகரும். அப்போ 0.28 மீட்டர் பர் வினாடி. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா, இது ஈஸியா தானே இருக்கு. இதை வந்து நம்ம அந்த சின்ன முக்கோணம் மாதிரி கொடுத்துக்கிறாங்க, நம்ம ரொம்ப குழம்ப வேண்டாம். இது உங்க எல்லாமே சயின்ஸ் டீச்சர்ஸ் கொஞ்சம் நல்லதா தெரிஞ்சிருப்பீங்க. இப்ப நமக்கு இந்த இடத்துல வந்து வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் எழுதிக்கணும். டைம் கேட்டா d/v, அதே வந்து டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா v × t. இந்த ஒரு ஃபார்முலால இருந்தே மறுபடியும் திருப்பி திருப்பி கொண்டு வந்துக்கணும். இப்ப வெலாசிட்டியும் டைமும் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். அதுவே டிஸ்டன்ஸும் வெலாசிட்டி கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். டிஸ்டன்ஸும் டைமும் கொடுத்து வெலாசிட்டி கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா கொடுத்து வச்சுக்கணும். மூணையும் ஒண்ணுக்கு ஒண்ணு மாத்தி பழகிக்கணும். சரிங்களா, அந்த மாதிரி பழகிக்கணும். அடுத்தது வந்து நான் சொன்னேன் இல்லையா, முடுக்கம், அதாவது ஆக்சலரேஷன். வாட் இஸ் ஆக்சலரேஷன்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. சப்போஸ் இப்போ நான் ஒரு பால், இந்த இடத்துல ஒரு பால் இருக்கு. இனிஷியல் வந்து அதோட வெலாசிட்டி வந்து 0. u அப்படிங்கிறது வந்து இனிஷியல் வெலாசிட்டி, ஆரம்ப திசைவேகம். இனிஷியல் வெலாசிட்டி, ஆரம்ப திசைவேகம். இது வந்து பயணிக்குது. என்ன ஆகுது, ஆஃப்டர் யூ ஆர் கிவிங் சம் சர்டைன் டைப் ஆஃப் ஃபோர்ஸ், அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ், and then the ball moves from this point to this point, and then A to B ல மூவ் ஆகுது. So that it gains the velocity. That velocity we can denote it as v, small v. ஓகே, இது இறுதி திசைவேகம் அப்படின்னு சொல்லுவோம். uங்கிறது ஆரம்ப திசைவேகம், vங்கிறது இறுதி திசைவேகம். v வந்து ஃபைனல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி. இப்ப நம்ம பார்க்கலாமா சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி என்னன்ட்டு. சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டினா v ல இருந்து u கழிக்கணும் அப்படின்னு அர்த்தம். which one is the biggest one? இதுதானே பிக்கஸ்ட் ஒன்னா இருக்கும். அதனால v - u/t. சப்போஸ் அது மெதுவா வேகமா வந்துட்டு இருக்கிறது ஸ்டாப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அது நெகட்டிவ் ஆக்சலரேஷன். இப்ப வந்து நம்ம ஒரு ஸ்பீடு பிரேக் பார்த்து வந்துட்டு இருக்கிறோம், வேகமா வரோம், சிக்னல் போட்டாங்க, அப்ப நம்ம ஸ்பீடை குறைக்கிறோம். அப்ப நம்மளோட வண்டி வரக்கான திசைவேகத்தை நம்ம குறைச்சு அதை வந்து நிறுத்துறதுக்கு நம்ம ட்ரை பண்றோம். அப்ப நம்ம என்ன திசைவேகம் கொடுக்குறோம் அப்படின்னா நெகட்டிவ் ஆக்சலரேஷன் கொடுக்குறோம். ஓகேங்களா,
பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் கொடுத்தோம்னா நேர் முடுக்கம் கொடுத்தோம்னா வண்டி முன்னாடி போகும். நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் கொடுத்தோம்னா வண்டி வந்து பின்னாடி போகும். இதுதான் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். v மைனஸ் யூ பை டி, திசைவேக மாறுபாட்டு வீதம். தமிழ்ல சொல்லும் பொழுது திசைவேக எப்படி மாறுது அப்படின்னு பாக்குறோம். திசைவேக மாறுபாட்டு வீதம் v மைனஸ் யூ பை டி, v மைனஸ் யூ பை டி. ஓகேங்களா? இப்ப இது கண்டிப்பா நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல பாத்துக்கோங்க, இறுதி திசைவேகம் மைனஸ் ஆரம்ப திசைவேகம் பை காலம். a is equal to, இந்த ஃபார்முலா எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். a is equal to v minus u by t. முடுக்கத்தின் அலகு மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் எப்படி வந்துச்சு, முடுக்கத்தின் அலகு வந்து மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் அப்படின்னு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை திரை பண்ணி பழகிக்கணும். ஆக்சலரேஷன் வந்து திசைவேகம் சொல்லிட்டோமா, திசைவேகம் வந்து எப்படி மாறுபடுது நேரத்தை பொறுத்து அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்ப திசைவேகத்துக்கு என்ன யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா மீட்டர் பர் வினாடி. ஏற்கனவே இங்க ஒரு வினாடி இருக்கிறதுனால மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர். இதுதான் வந்து முடுக்கத்தின் அலகு. புவியீர்ப்பு முடுக்கத்தின் அலகும் இதேதான், முடுக்கத்தின் அலகும் இதேதான். புவியீர்ப்பு முடுக்கத்தும் அதே மாதிரிதான் வரும் நமக்கு. சரிங்களா? அடுத்தது இப்ப பார்த்துக்கோங்க, ஓய்வில் உள்ள ஒரு மகிழ்ந்து நேர்கோட்டு எங்க தொடங்கிறது, 4 வினாடிகளில் 12 மீட்டர் பர் வினாடி வேகத்தை அடைகிறது எனில் அதன் முடுக்கத்தை கணக்கிடுக அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்னென்ன கொடுத்துருக்காங்க, மீட்டர் பர் வினாடி பார்த்த உடனேயே நமக்கு திசைவேகம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு முடிவுக்கு வந்துடணும். யூனிட்ல இருந்து கூட நம்ம அந்த என்ன கொடுத்துருக்காங்கிற விஷயத்த நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது வந்து டைம் நமக்கு தெரியும் இல்லையா, v by t தானே முடுக்கம், ஆக்சலரேஷன் v by t தானே ஆக்சலரேஷன். அப்ப v வந்து 12, டைம் வந்து 4. அப்ப நமக்கு என்ன வந்துடணும், 3 கிலோமீட்டர் பர் மீட்டர், 3 மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர், 3 மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர். ஈஸியா தானே இருக்கு, அவ்வளவுதான். இப்ப நம்ம ஆரம்ப திசைவேகம் 0ன்னு கொடுத்துருக்காங்க, இறுதி திசைவேகம் வந்து என்னது, u வந்து 0, v வந்து 12 மீட்டர் பர் வினாடி. அப்ப நம்ம திசைவேக மாறுபாடு வேணும் அப்படின்னா v மைனஸ் யூ பை டி போட்டுக்கலாம். 12 minus 0 by 4 equal to 3 meter per வினாடி ஸ்கொயர். சப்போஸ் இதே ஃபார்முலால நமக்கு திசைவேக மாறுபாடு கொடுத்துட்டு நமக்கு முடுக்கமும் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாமே, இதுவும் கொடுத்துட்டாங்கன்னா நேரத்தை கணக்கிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம நேரத்தையும் கணக்கெடுக்கணும். உங்களுக்கு நிறைய தகவல்கள் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்தியா பிட்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் போட்டு பாருங்க. இந்தியா பிட்ஸ் எப்படி இருக்கும், இந்தியா பிட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு டைம் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் வந்து பேஸ் ஆகும். எல்லாமே வந்து நம்மளால ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, கிரேடு போட்டுக்கோங்க. நீங்க 7th கிரேடா 8th கிரேடா அப்படின்னு சொல்லிட்டு 8th கிரேடு போட்டீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். 7th கிரேட் இதை ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வந்து இது பண்றதுக்கு முடியும். அது என்னதான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து கெஸ் பண்ண முடியும். இது ஒரு ஃப்ரீ வெப்சைட் தான். அடுத்தது வந்து நேர்முடுக்கம். இப்பதானே சொன்னேன், ஒரு கார் வந்து இங்க போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாமே, ஒரு கார் பார்த்துக்கோங்க. இந்த கார் வந்து எங்க போகுது, போயிட்டு இருக்குது. இப்ப போகும் பொழுது என்ன ஆகுது, இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகுது. அப்படி ரீச் ஆகும் பொழுது ஆரம்பத்துல 10 கிலோமீட்டர் பர் மணி வேகத்துல போயிட்டு இருந்தது, இங்க வரும்போது 20 கிலோமீட்டர் பர் மணி வேகத்துல போகுது. அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு அதோடைய திசைவேகம் அதிகரிச்சிருக்குது. திசைவேகம் அதிகரிச்சுட்டே போயிட்டே இருந்ததுன்னா அது நேர்முடுக்கம். போக போக திசைவேகம் குறைஞ்சது அப்படின்னா அது எதிர்முடுக்கம். சரிங்களா? இப்ப மலை மேல எல்லாம் ஏறும் பொழுது நம்ம என்ன ஆகும், நம்ம முடுக்க திசைவேகம் போக போக அதிகரிக்குமா, அதிகரிக்காது. அதுவே மலையிலிருந்து கீழே இறங்கும் போது நம்ம அதிகப்படியான அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபீல் பண்ணுவோம், அந்த ஆக்சலரேஷனை ஃபீல் பண்ணுவோம். அப்ப அது வந்து நேர்முடுக்கம். மேல போகும் பொழுது நமக்கு எதிர்முடுக்கம். சரி, இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஒரு டைம் பார்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து முடுக்கம் மாறுபட்டுச்சா அப்படின்னு கேட்கும் பொழுது எங்கெங்கெல்லாம் மாறுபட்டுச்சு, கண்டிப்பா இங்க மாறுபடும். ஏன்னா முதல் இந்த 2 பாயிண்ட் A, B, C, இந்த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் கடையில 20 மீட்டர் பர் வினாடி வேகத்துலதான் அது போகுது. அடுத்த 2 மீட்டர் இதுக்கு பார்த்துக்கோங்க 30 மீட்டர் பர் வினாடி வேகத்துல போகுது. அப்போ இந்த இடத்துல திசைவேகம் மாறி இருக்குது.
அப்ப கண்டிப்பா முடுக்கமும் மாறி இருக்கும். ஆனா இங்க பாருங்க 20 மீட்டர் பர் வினாடி, இங்கேயும் 20 மீட்டர் பர் வினாடி. இங்க மாறி இருக்குமா? கண்டிப்பா மாறி இருக்கும். திசை மாறினா கூட அந்த இடத்துல என்ன மாறினதா அர்த்தம்? முடுக்கம் வந்து மாறி இருக்கிறதா அர்த்தம். சில நேரங்கள்ல கொடுத்திருப்பாங்க அசர்ஷன் அண்ட் ரீசன்ல ஒரு பேருந்து அல்லது மகிழுந்தானது முதல் பகுதியை 20 மீட்டர் பர் வினாடி வேகத்தில் கடந்து அடுத்ததாக வடக்கு திசை நோக்கி 20 மீட்டர் பர் வினாடி வேகத்தில் செல்லும் பொழுது அங்கு முடுக்க மாற்றம் ஏதாவது ஏற்பட்டுள்ளதா அல்லது முடுக்கத்தின் மாற்றம் எவ்வளவு அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா அங்க சேஞ்ச் ஆஃப் அதாவது ஆக்சலரேஷன் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி இங்க பாருங்க வேகம் அந்த திசையின் மாற்றம், திசை மாறி இருந்தாலும் மாறி இருக்கும், இதுலயும் மாற்றம் இருக்கும். அதாவது ஒரே ஸ்பீட்ல போனாலும் பரவாயில்ல, திசை மாறிச்சுனாலும் அங்க மாற்றம் இருக்கும். வெவ்வேறு ஸ்பீட்ல போனாலும் பரவாயில்ல, திசை மாறி இருந்தாலும் அங்க வந்து முடுக்கம் வந்து மாறி இருக்கும். இந்த 3 முக்கியமான நிகழ்வுகளை பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம். இங்க பாருங்க எதிர்முடுக்கம் அப்படின்னா காலத்தை பொறுத்து கம்மியாயிட்டே போகணும், குறைஞ்சிட்டே போகணும். அப்ப குறைஞ்சிட்டே போச்சு அப்படின்னா எதிர்முடுக்கம். நம்ம காலையில என்ன பண்ணுவோம், ஒரு பர்டிகுலர் ஒர்க் கொடுத்தா அப்படியே வேகமா பிரிஸ்கா செய்வோம். அப்படியே டைம் ஆக 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 அப்படியே 3 மணிக்கு அப்படியே நமக்கு என்ன ஆகும், அப்படியே ஒரு சோர்வு ஏற்படுது இல்லையா? அப்ப அது வந்து எதிர்முடுக்கம் தானே. நம்ம வேலையை செய்ய முடியாம அப்படியே நம்ம கஷ்டப்படுவோம். அது மாதிரி டைம் ஆக நம்மளுடைய எஃபிஷியன்சி குறைஞ்சிட்டே இருக்கும், வயதாக நம்முடைய எஃபிஷியன்சி குறைஞ்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு லாஜிக்கலான ஒரு ஆன்சர்